டியூட் படம் உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனது என்னென்னா, டியூட் படம் நார்மலாக லவ் டுடே, அப்புறம் இதுக்கு முன்னாடி டிராகன் ஒரு படம் வந்துச்சு. அந்த மாதிரி தான் கொஞ்சம் எல்லாரும் சொல்லுவாங்க பிரதீப் ரங்கராஜன் மேலே ஒரு கான்ட்ரவர்சினா வேற ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். கிரிஞ்சாக எடுப்பார், கொஞ்சம் பூமரா எடுப்பார், 2K கிட்ஸுக்கு ஜென்சிக்கு வந்து அதுக்கு சாதகமாக எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் டியூட் படம் பார்க்கும்போது அந்த கல்யாண சீனுன்னு ஒன்று வரும் இன்டர்வலுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஆணவ கொலை அதை பற்றி பேசும்போது அந்த கல்யாண சீனில் வந்து கூட இருக்கிற அந்த அந்த பையன் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினைப்பான். அந்த நேரத்தில் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பாங்க, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுங்கள், இது வந்து ஃபேக் மேரேஜாக பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லும்போது படம் உண்மையிலே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட்டு அவங்க அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றது ரொம்பவே யோசனையாக இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு நல்ல வகையில் வந்து கொண்டு போனாங்க. ஏன்னா இந்த படத்தை நிறைய பேர் வந்து தப்பு, கலாச்சாரத்துக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கலாச்சாரத்துக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னா இந்த படம் டோட்டலாகவே தப்பு அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்தோம்னா அப்போ எது சரி அப்படின்னு ஒன்று இருக்குது. எது சரின்னு அப்படின்னா நம்ம எல்லாமே இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது சரின்னு நம்ம சொல்லணும்னு நம்ம வாயால் சொல்ல வராங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுன்னா என்ன, நம்ம கண்ணு முன்னாடியோ இல்லை எங்கேயோ ஒரு சோஷியல் மீடியா முன்னாடியோ நம்ம பார்த்துக்கிட்டு நியூஸ் சேனல் முன்னாடியோ பார்த்துக்கிட்டு ஆணவ கொலை, அது மூலயமா ஜாதி மூலயமா வந்து இங்கே நிறைய அடக்குமுறை தான் இருந்திருக்கு. பெண்ணடிமைத்தனம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவன் மேலே இவன் கீழே, பிறப்பால் நான் வசதி, பிறப்பால் இவன் வந்து கீழே, என்னதான் நீ உழைச்சி மேலேறி வந்தாலுமே நான் உன்னை ஈக்குவலாக பார்க்க மாட்டேன். ஈக்குவலாக பார்க்குறேன்னு நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. கவின்னு ஒரு பையன் இறந்து போனான். அந்த பையனோட மாத சம்பளம் வந்து 1 லட்சம்ன்றாங்க. 1 லட்சம் இன்றைக்கி வந்து மாத சம்பளம் அப்படின்றது அந்த பையனுக்கு ஒரு 23-24 வயசு தான். 23-24 வயசு பையன் 1 லட்சம் சம்பாதிக்கிறன்றது ரொம்பவே பெரிய அச்சீவ்மெண்ட். அவங்க அப்பா வந்து என்னன்னு சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி மாதிரி தான் நினைக்கிறேன் நான், சரியாக எனக்கு தெரியல. ஸோ அதுலேருந்து அப்படியே ஒரு டேக் ஆஃப் மாதிரி வந்து 1 லட்சம் சேலரி அப்படின்னு வரும்போது அந்த பையனை வந்து ரோட்டில் வச்சு வெட்டி கொண்டு இருக்காங்கல்ல. நமக்கு தெரிஞ்சது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீடியா முன்னாடி வந்துச்சு. ஒரு 42 வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 42 வெட்டு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நிமிஷமோ இல்லை ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். அவன் வெட்டும் போது என்ன சொல்லி வெட்டியிருப்பான், கெட்ட வார்த்தையை சொல்லி வெட்டியிருப்பான், ஜாதி பேரை சொல்லி வெட்டியிருப்பான், நான் இந்த பரம்பரோட அந்த பரம்பரோடன்னு சொல்லி வெட்டியிருப்பான். ஸோ அப்படி இருக்குன்ற பட்சத்தில் நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். வெறுசாக வந்து கொண்டுட்டாங்க, இவன் செத்துட்டான், அதோட நம்ம கடந்து போகிறோம். அவங்க வந்து நஷ்டஈடு வந்து கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. அது 1 கோடியோ 2 கோடியோ அவங்க அப்பா அம்மா வந்து போயிட்டாங்க மீன்ஸ் அதை மறந்துட்டு அதை கடந்துட்டு எப்படி போகலாம் அப்படின்றத நினைச்சு போயிட்டாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். ஸோ அதை தாண்டி இன்டென்ஸாக நினைக்கணும்னா இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இப்போ சாதாரணமாகவே நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க போகிறாங்க, தடுக்கி விழுறாங்கன்னா தூக்கி விடணும்னு தோணுது. அதையும் மீறி நம்ம தூக்கி விடாமல் நம்ம பாட்டு போகிறோம் அப்படின்னா 3வது மனுஷன் என்னையா அந்த மனுஷன் வந்து கீழே விழுந்திருக்காரு தூக்கி விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கேருந்து ஆரம்பித்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மேம்போக்காக அந்த டியூட் படம் அப்படின்ற கலாச்சாரத்துக்கு அகேன்ஸ்டாக பேச போனால் அது மேம்போக்காக பார்த்தா அது அப்படி தான் தோணும். பட் அதை தாண்டி வந்து இன்டென்ஸாக பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு வகையில் சரின்னு தான் தோணும். சரின்னா நான் அந்த ஃபேக் மேரேஜ் சரின்னு நான் சொல்ல வரல. பட்டு அந்த கம்பேர் பண்ணும்போது அது ஆமாம். ஏன்னா படத்தோட கதை எங்கே எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்கன்னா, பொண்ணோட அப்பா வந்து பெரிய அரசியல் தலைவர், பெரும் புள்ளி. அவர் ஒருத்தர் மட்டும் பெரும் புள்ளியாக இருந்தாலும் அந்த படத்தில் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்தியா முழுக்க வந்து அந்தந்த மினிஸ்டர்ஸ் அப்படி இருக்கும்போது தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே தப்பிச்சு போனால் கொண்டுடுவாங்க அப்படின்னு. உயிர் வாழ்கிறதுக்கு தானே உயிர். அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்கிறதுக்கு என்ன விஷயமோ அதை அவங்க வந்து அதாவது வாழ்கிறதுக்கான உயிரை வந்து யாரையும் நான் மேலேயும் நினைக்கல கீழேயும் நினைக்கல, நான் நேர்மையாக வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்றது தான் அந்த படத்தோடைய கதை. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, அது அவங்க திறமையை பொறுத்து இருக்கு. அது நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு அங்கே என்னென்ன கஷ்டம் இருக்கோ அதுதான். இப்போ நம்ம கூட தான் வேலைக்கு வரோம், நம்மளை திட்டுறாங்கன்னா அது அவங்க சுச்சுவேஷன். அதே மாதிரி தான் அவன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் நடிப்பான். ஒரே அடியே எடுத்தவொடனே அவன் ஆக்டர் ஆக முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடிக்க முடியும். 1000 சொல்லுவாங்க, என்னாலும் 1000 யாருன்னா என்னாலும் சொல்லலாம். அது மாதிரி எல்லாரும் இருக்க முடியுமா? இப்போ நீங்கள் அதே மாதிரி நான் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அது அவங்க தனித்திறமையை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி உங்களை மாதிரி நான் அவனை நினைக்க முடியாது. அவனுக்கு தகுந்த அவன் தான் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நம்மளும் பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது. பிற்போக்கு சரியில்லை அப்படின்னா நிறைய பேர் வந்து விமர்சனம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நான் சொல்லலை, அவங்க விருப்பம். அது அவங்க ஏதோ கடமைக்கே சொல்லணும்னு சொல்கிறாங்க, அதுதான் மைண்டு. அவங்கவுங்க சொல்கிறது அவங்கவுங்களுக்கு பொருந்தும். அவங்களுக்கு தோணிருக்கவங்க நல்லா நடிக்கிறேன்ட்டு அவன் எவ்வளோ எஃபெக்ட் போட்டுக்கிறான்னு படத்தை பார்த்தா அவங்களுக்கு தான் தெரியும். முழுசாக உட்காந்து பார்க்கணும். ஏதோ கடமைக்கோ அந்த கடமைக்கெல்லாம் போகக்கூடாது. பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு போகிறது தான். படத்தை பார்த்துருக்கேன் சொல்ல நல்லா தான் இருந்துச்சு. அவன் நடிப்புக்கு அவன் நடிச்சிருக்கான், அது போதும் அவனுக்கு, அவ்வளோதான். ஓகே.